அண்ணே வணக்கம். அண்ணே என் பேர் பாலன். நான் என்னுடைய மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். நான் இருக்கிற தொகுதி வந்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. நான் வந்து தற்போதைய பொறுப்பில் வந்து விருதுநகருடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். ஆமாம், இருமுனை போட்டி தான். ஆமாம், நிலவரம்னு சொல்கிறத விட ஒரு காலகட்டத்தில் வந்து அரசியல் வந்து திமுக சட்டமன்றத்தை கணக்கு பண்ணி அதிமுகவை இருந்துச்சு. காலம் அதோடைய வேலை செய்யுது. அதாவது இயற்கை தன்னுடைய வேலை செய்யுது, மாற்றம் ஒன்றை மாறாதுன்ற தத்துவம் வந்து வேலை செய்யுது. அப்போ இன்றைக்கி இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் ஈவிகே சிவங்கோடைய மறைவு, இன்றைக்கி இடைத்தேர்தலுடைய தேதி அறிவித்து 5ஆம் தேதி வருகிற 2ஆம் மாதம் 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி முடிவு. அப்போ இவன் மற்ற கட்சிகள் வராமே வந்து போட்டியோட மறுத்துச்சுன்னு என்ன கேட்டால், ஆளுங்கட்சியுடைய அராஜகம் இருக்கும், பணபலம் இருக்கும், அதிகார பலம், ஆட்பலம் சார்ந்து இருக்கனால வந்து நம்மளால் போட்டி விட முடியாது அப்படின்ற தன்பயம். அதில் இதில் வந்து நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் தன்பயம்ன்றது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து மாற்றம் ஒன்றை மாறாத தத்துவம் வேலை செய்யுது. ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் தமிழ் கட்சியை சொல்லுவதற்கே யோசிச்ச ஊடகங்கள், பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் சோதனை அத்துணையும் இன்றைக்கு வந்து நாம் தமிழர் சொல்லித்தே ஆகன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. என்னுடைய கருத்து அதுதான். ஐயா காமராஜருக்கு பின்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆண்டவங்களுடைய பட்டியல் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழராக இருந்த பன்னீர்செல்வம், எடப்பாடியார். ஆனால் இவங்க தமிழருக்கான ஆட்சியாளராக இல்லை. என்னுடைய கருத்து தான். இவங்க சரியான தமிழருக்கான ஆட்சியாக அமைத்திருந்தால் இன்றைக்கி நாம் தமிழருக்கு வேலை இருக்குங்க. அதே போல் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் வந்து 1,70,000 உறவுகள் கொல்லப்பட்ட போது இனத்திற்கான ஒருவரும் இல்லையே என்று, இனத்திற்கான விடியலை கேட்க ஆள் இல்லையே, இனத்திற்கு நடந்த இனச்சாவுக்கு தட்டி கேட்க ஆட்கள் இல்லாத ஒரு அவலத்துக்கு தள்ளப்படுற விளைவு தான் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய தோற்றம். இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி துவங்கி 14 வருஷத்தை கடந்து கிட்டத்தட்ட வந்து 4-5 பெரிய சந்திச்சிட்டோம். எதிர்ப்பு அது அது இது நான் என்ன சொல்றேன், எதிர்ப்பு இதுக்கு தான் என்ன சொல்றேன், இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்த நாம் தமிழ் கட்சி இது ஒரு எதிர்ப்புன்றதெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது. அரசியல்ல வந்து ஆளுங்கட்சியுடைய ஏவலில் எதிர்ப்பு, அவ்வளவுதான். ஆளுங்கட்சி திமுகவுடைய ஏவலின் அடிப்படையில் வாடகை வாய்கள் சொந்த எதிர்ப்பு ஒழிய மக்களுக்கான எதிர்ப்பெல்லாம் இங்கே இல்லை. வாடகை வாய்கள் சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து அறியப்பட்டது கேள்விப்பட்டது தானே அவங்க பேச போறாங்க. அண்ணா ஒரு விஷயம் தான், ஒரு இடத்துல வந்து இல்லை அது இருக்கட்டும், ஆனால் தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், நடுநிலையாக இருக்கணும். இங்கே நடுநிலையால இங்கே வேணும், நடுநிலையில் யாரும் நிற்கலையே. ஆமாம், இல்லைன்னு தான் சொல்கிறான், இல்லைன்னு சொல்கிறேன். இது என்ன இருக்குது, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கருத்து பதிவு பேசும்பொருளாக ஆக்கப்படுறாருன்னா, ஒரு கேள்விக்குரிய நபராக வரும்போது மாறுறாருன்னா, அவர் கேள்வி கேட்கிறவர் சரியா கேட்கிறாரா, அந்த கேள்வி சரியா தப்பான்னு ஆய்வு செய்யும். சரி, நீங்க வந்து கேள்வி கேட்கிறாரு சரியா தப்பான்னு, கேள்வி கேட்காம உட்கார்ந்து பேசுறவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுதானே பேசுறாங்க, இது கரெக்டா இருக்கும். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சு பேசுறாங்க சொன்னா இப்ப இவர் சரியா பேசுறாங்க அர்த்தம் இல்லையே. அவங்க தெரிஞ்சு பேசுறாங்கன்னு சொல்றாங்க, இப்ப இவர் தெரியாம பேசலையே. தனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கருத்துக்களையும் தான் பதிவு பண்றாரு. கருத்துக்கு எதிர்க்கிறது நீங்க பண்ணலாமே, கருத்துக்கு எதிர்க்கிறது பண்ணலாமே. என்ன ஜனநாயகத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை ஒரு அங்கீகாரம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் வாக்களை பெற்ற ஒரு கட்சியினுடைய தலைமையை வந்து வீட்டை முற்றுகையிடுறது வந்து ஜனநாயகமான்றது முதல் யோசிக்கணும். ஒரு கட்சி அவங்களுடைய கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடலாம், இல்லை அவர் வந்து ஈரோடு தேர்தலுக்கு வரும்போது நாங்கள் அவரை வந்து அரசியல் வந்து எங்களை வந்து அவதூறு பண்ணிட்டாரு, பெரியாருடைய கருத்துக்களை வந்து அவராக பேசிட்டாரு, பெரியாரை வந்து தப்பாக பேச வச்சாருன்னு சொல்லி நான் அவரை வந்து தேர்தலில் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது தடுப்பு வைக்கும். அது ஜனநாயக கடமை. ஒரு தனிநபருடைய அரசியல் இதே நிலைப்பாடை இப்போ இந்த திராவிட பெரியாரிஸ்டர்கள் எல்லாமே வந்து சீமானோட முற்றுகை போய் நோக்கி போனாங்கல்ல, இதே வேலையை தமிழ் தேசியத்தில் உள்ள தமிழ் ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பாக உள்ள இவங்க வீட்டுக்கெல்லாம் முட்டுகிறது ரொம்ப நேரம் ஆகாதுல்ல. முட்டுக்கு எது முட்டு தானே. நான் சொல்கிறேன், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். அதாவது நீ என்ன ஆயுதத்தில் இருக்கணும் எதிரி தீர்மானிக்கான்னு சொல்லி மாமா சொல்கிறாரு. அப்போ நீ வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து கொடுக்குன்னு அர்த்தம். இப்போ நீ சீமானோட முற்றுகைன்னு சொல்லி நீ நினைச்சேன்னா இதே நிலைப்பாடை நாம் தமிழ்நாட்டில் உள்ள மற்றவங்களை விட்டுருங்க. மற்றவங்களை பற்றி நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள் கூட இந்த இடத்துக்கு வர வேண்டாம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு நம்பி உள்ள 36 லட்சம் வாக்காளர்களில் ஒரு 10,000 பேர் ஒன்று ரெண்டு இதே ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுவோம், சம்பந்தப்பட்ட தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக தமிழ் தேசிய துரோகிகளாக இந்த வீட்டை பூரா முற்றுகையிடுவோம் அப்படின்ற சூழல். ஆனால் என்ன ஆகும்?
இதே நிலைப்பாட்டை வந்து சீமான் விட முற்றுகையிட போனவங்களுக்கு உண்டான காவல்துறை பாதுகாப்பு கொடுத்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அப்போ ஜனநாயகம் என்னது? ஒரு நாட்டினுடைய ஆட்சி அரசு அதிகாரம் மக்களுக்கானதான். ஐயா, நீங்க வந்து இப்ப சீமான் வீடு முற்றுகையிட போனாரு அதெல்லாம் சொல்றீங்க, அது தவறு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா உருட்டு கட்டைகள்லாம் வச்சிருக்காங்க. இல்ல தம்பி தங்கை இல்ல 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 இது இல்ல இல்ல இது இல்ல இல்ல ஒரு விஷயம் தான். எப்ப வந்து சீமான் வீட்டுல வந்து உருட்டுக்கட்டையிலையும் இதோட ஆளுக்க போனாங்க சீமான் வீட்டுக்கு? ஒரு விஷயம் அண்ணே ஒரு விஷயம் தான். சீமானே ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு தமிழ் தேசிய அரசியல் தலைவர். அப்போ அவர் வீட்டில் எப்பயுமே வந்து சென்னை வந்து தலைமை வந்து அலுவலகத்தில் அவர் வீட்டில் எப்பயுமே வந்து சென்னையை சுற்றி உள்ள கட்சிக்காரங்க எப்பயும் போவாங்க வருவாங்க. இது நடைமுறை யதார்த்தம். இந்த நிலையில வந்து நீங்கள் வந்து சீமானோட வந்து முற்றுகையிடுவோம்னு சொல்லி நீங்கள் பகிரங்க அவன் அடிக்கும் போது அவர் நம்பி அரசியல் பயிற்சி அரசியல் பயணம் சொல்கிற அந்த பிள்ளைங்க வந்து எப்படி சும்மா இருப்பான்? அப்போ அந்த எங்களுடைய அண்ணனை நீ தொடர்ந்து நினச்சா நான் வருவேன்ல. அப்போ அந்த நேரம் இருக்கத்தான் நிச்சயம். நாங்கள் பைத்தியம் கிடையாது, நாங்களும் பகுத்தறிவு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பகுத்தறிவு, அதெல்லாம் ஆய்ந்து செய்யக்கூடிய ஆட்கள் தானே. நாங்கள் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. உருட்டுக்கட்டையோட நிற்கிறதுக்கு நாங்கள் என்ன அடியாள் கிடையாது. நாங்கள் எப்பயும் போல எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து அண்ணன் என்ன பண்ணுது, நம்ம ஏற்கனவே அண்ணன் வீட்டுக்கு போனாலே வந்து உணவு இருந்தாலும் அனுப்ப மாட்டாரு. ஆட்கள் எண்ணிக்கை கூட வந்திருக்குது, சமையல் பண்ணியிருக்காங்க. இது ஆமாம், இது வந்து நடைமுறை வந்து எப்பயும் அண்ணன் வீட்டுக்கு போகிறவங்க போயிருக்காங்க, அவ்வளோதான். அது இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அதில் இன்னைக்கு வந்து சீமான எதிர்க்கணும் நிலைப்பாடு வந்து அதான் மாற்றம் மட்டும் மாறான்னு சொன்ன பார்த்தீங்களா? ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சி தூக்கி 14 ஆண்டு காலம் ஆயிட்டு நாம் தமிழ்னு சொல்ல பயந்த ஊடகங்கள், நாம் தமிழ் கட்சின்னு சொல்ல பயந்த செய்தித்தாள்கள், நாம் தமிழ் சொல்ல வந்த செய்தி சேனல்கள் எதுவும் சொல்லலை. இன்னைக்கு பெரியாரிஸ்ட்வாதிகள் சீமானை சொல்லக்கூடிய சூழல் வந்திருக்கு, 1-2 வந்திருக்கு. அப்படின்னா இதுதான் அரசியல் மாற்றம். மாற்றம் மட்டும் மாற அந்த தத்துவம் வேலை செய்யுது. அதே நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நாங்க முற்றுகையிட்டு வெற்றி பெற்றோம். அது அவங்க யார் தோத்தேன்னு சொல்லுவான்? யாராவது நான் போய் தோத்தேன்னு சொல்லுவானா? இது சொல்லிக்க வேண்டியது ஒரு விஷயம் தான். வெற்றினா என்ன? எது எந்த இதில் வெற்றி? சீமானோட முற்றுகையிட போனோம், எதில் வெற்றி? அது சொல்லலாம். என்ன சென்னையில் ஆட்கள் ஆகுறா? சென்னையில் ஆட்கள் ஆகுறா? சென்னை மிகப்பெரிய சென்னை, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக வேலை ஒட்டுமொத்தமாக வேலை பார்க்குற கூட சென்னையில தான் குடியிருக்கான். சென்னை பிரிஞ்சு நிற்கிது. சாதாரணமாகவே ஆட்கள் சென்னையுடைய சாலை சாதாரணமாகவே ஆட்கள் வந்து எப்பயுமே ஆட்கள் போக்குவரத்து போய் வரத்தான் இருக்கும். இதில் வந்து என்னத்தை பிதுங்கிச்சு? ஒன்றும் பிதுங்கல. சரி, அவ்வளோ பிதுங்குன்னு சொன்னவங்க வந்து தம்பிகள் உருட்டுக்கட்டையோட எங்களை தாக்க தயாராக இருந்தாங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு விட்டீங்க. 150 வழக்கு பதிவு விட்டீங்களா? உங்களை என்ன பண்ணுறது? 150 ஆளும் அரசு 150 வந்து சட்டவிரோதமாக கூடினார்கள், கையில் வந்து உருட்டுக்கட்டையோட கூடினாங்கன்னு சொல்லி 150 வழக்கு போட்டுருங்கல்ல. இது எப்படி? இது எந்த சரியா வரும்? சரி, உங்களை பார்த்து பயந்துட்டோம்னா எங்களை நீங்க போட வேண்டியதில்லை, எங்க மேல வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லையே. ஓடி அவசியம் அவங்களால கூட்டிட்டு போ. 3000 பேர் கூட்டிட்டு போ. 30,000 பேருக்கு எதிர்க்கும் நிலைப்பாடு எடுத்தாச்சு. இல்லை சீமான் வந்து இத்தனை பேர் எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி கருத்தை பதிவு பண்ணாரு. அவர் கருத்து பதிவு பண்ணவோ தான் நீங்களும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க இல்லைன்னா அவங்க வீட்டில் அடைக்கப்பட்ட நாயமாக தான் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு அவர் பேசின வார்த்தை வந்து போட்ட எலும்புக்கு கத்துறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. சரிங்க, இப்போ வந்து திரள்நிதி வருண் அவர் பதிவு போட்டிருக்காரு. திரள்நிதி தேட்டரை உடனே படிச்சு வந்து இப்போ ரைட்டு அதே ஒன்று திரள்நிதியை பற்றி தான் பேசியிருக்காரு. நல்ல போட்டிருந்தாரு பதிவு. திரள்நிதி திரட்டுவது தவறா? ஒரு விஷயம்தான். நீங்கள் நல்ல கேள்வி, அருமையான கேள்விதான். எஸ்பி திருச்சியுடைய முன்னாள் எஸ்பி ஒரு மாவட்ட கண்காணிப்பாக இருந்த திருச்சியுடைய மாவட்ட கண்காணிப்பாக இருந்தவர் இன்னைக்கு வந்து பதவியில் இருக்கார். இருக்கட்டும். அவர் யார்? காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற காவல்துறையில உயர் அதிகாரி, ஒரு மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலர். திரள்நிதி திரட்ட உனக்கே இவ்வளவான்னா படிச்சு முடிச்சு நான் எஸ்பியா வந்து உட்காந்து என்ன அளவுக்கு இருக்குன்னா உனக்கு என்ன அளவுக்கு இருக்கும்? உனக்கு என்ன அளவுக்கு இருக்கணும்? நீ ஒரு ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டவன். ஆட்சியாளர் ஒரு ஆளுங்கட்சியுடைய ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டவன். 1. 2வது, நீ எவ்வளவு உதயம் படிச்சிருந்தாலும் படிக்காத மந்திரிகள் சொல் பேச்சுக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கிற. தனிப்பட்ட முறையில் சுயமா உன்னால் வேலை செய்ய முடியாது. அதிகாரிகள் ஆளுங்கட்சிகள் ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்களோ அதை உன்னால செய்ய முடியும். அரசு குறை சொல்லலையே, நான் நடைமுறை தானே. ஆமா ஆமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன இப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். திரள்நிதி சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். எஸ்பி வருண் திரள்நிதி வசூல் பண்ணி அரசியல் நடத்த உனக்கு இந்த அளவுக்கு இருந்தா நான் எந்த அளவுக்கு சொல்றாரு. இவர் சம்பளம் வாங்குறது
மக்களுடைய வரிப்பணம். இதுல படிச்சவன் படிக்காதவன் வேலை பார்த்தவன் வேலை பார்க்காதவன்றதுதான் கிடையாது. தமிழ்நாட்டிலே கடைகோடியில் இருக்கிற சாதாரண கிராமத்தில் இருக்கிற விவசாயி கூட மம்பட்டி வெற்றவன்ல இருந்து புல்லு புடுங்குறவன்ல இருந்து இருக்கிறவெல்லாம் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளம் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களால் அரசு ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல நீ வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற. அதை முதல் நீ புரிஞ்சுக்கணும். திரள்நிதிங்கிறது வந்து அவமானம் கிடையாது, களவாண்டாத்தான் அவமானம், திருநாத்தான் அவமானம். இல்லை அதை அவர் சொல்லட்டுமே. திரள்நிதி அருவறுப்புனா கொள்ளையடிச்சு ஏன் பத்திரம் மத்திய அரசு பத்திரம் போட்டுச்சு, அதை என்ன பண்றது? திமுக பத்திரம் வாங்கியிருக்கேன், யார் வாங்கல? யார் திரள்நிதி வாங்கல? பர்டிகுலர் வந்து அதான் சொன்ன காலம் வந்து எங்களுக்கு விளம்பரத்தை கொடுக்குது. சீமா நீங்க ஆமா சீமா எங்களுக்கு ஒரு விஷயம் தான். எங்க அண்ணன் கற்பித்த பாடம் என்ன தெரியுமா? தலைமையாக இருக்கிறவன் அருவறுப்புகளையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கும் சக்தி உள்ளவன் எவனோ அவனே தலைமைக்கு வந்து பொறுப்பானவன் தகுதியானு சொல்றாரு. எங்களுக்கு வந்து ஒரு விஷயம்தான், தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் மலரணும். தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் மலரணும். தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை வளங்களான காட்டு வளங்கள், கனிம வளங்கள், மண் வளம், கடல் வளம், இந்த வளங்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படணும். நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான சேவைக்கான ஆட்சி என்ற விஷயத்துல வந்து இதுல நான் பேசுன ஏதாவது ஒண்ணு இப்ப இருக்குதா? இந்த பொதுமக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இப்ப ஏதாவது இருக்குதா? என்ன மகளிருக்கு 1000 ரூபாய் எல்லாம் திட்டமா? அது ஏமாற்று பித்தலாட்டம். அது திட்டம் இல்ல, பித்தலாட்டம். அதான் சொல்றேன்ல, என் மக்களின் வறுமையும் அறியாமையும் அரசு கொடுக்கிற 1000 ரூபாய் பெரிதாக தெரியுது. அதுதான் உண்மை. ஒரு சின்ன இது நலன் நீ சொல்லலாம், நீங்க சொல்லலாம். ஆனா இது நலன்ல, இது பித்தலாட்டம், பொய், ஏமாற்று, பிதட்டுன்னு சொல்றேன். காரணம் என்ன? இப்போ ஒரு குடும்பம்ன்றது குடும்ப தலைவன் தலைவி, அம்மா அப்பா, இவங்க 2 பேருடைய வேலை என்ன? தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினரான தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகனோ மகளோ அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதலும் கல்வியும், கல்விக்கேற்ற வேலையும், வேலைவாய்ப்பு ஏற்ற முடியும், அவருக்கான வாழ்க்கையும் அமைத்து கொடுப்பது ஒரு தாய் தந்தையுடைய கடமை எதுவோ அது மாதிரி ஒரு ஆட்சியாளர் என்பவர் அந்த நாட்டின் வாழுகின்ற தன்னுடைய ஜனநாயக அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை மக்களுக்கு பயன்படுத்தும் விதமாக செயல்படுத்தணும். அதில் எது செயல்படுத்தணும், எது திட்டம் சொன்னால் தரமான கல்வி இலவசமாக கொடுக்கணும். அது இருக்குதா? அதுவும் வேணாம். தரமான குடிநீர் இலவசமாக கிடைக்குதா? இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது இலவசமாக கிடைக்குதா? யார் கொடுக்குறா? எந்த மருத்துவ இலவசம் காட்டுங்க. தமிழ்நாட்டில் மல்டி ஹாஸ்பிட்டல் உயர் ரக மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? சொல்லுங்க, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? எதுவும் கிடையாது. என்ன ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டில் அரசு துறைகள் அத்தனை இயங்குது. எந்த அரசு துறையில மக்களுக்கான வேலைகள், மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது சரியான மக்களுடைய மனுக்கள், நானே ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை மனு நாள் பெறாங்க. மனு நாள் பெறதுல இன்ன வரைக்கும் இந்த 50 ஆண்டு காலமா மனு நாள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. வாரம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. வாரம் பெற்றுக்கின்ற மனுக்களுக்கு எத்தனை மனுக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் தீர்வு கொடுத்துருக்காங்க? மனுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? மாவட்ட ஆட்சி வளாகத்துல மக்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? நீங்க சர்வே பண்ணி எடுத்து கொடுங்க. மக்களுடன் முதல்வன் என்ன தீர்வு இருக்குது? எல்லாமே ஏமாற்று, மக்களுடைய அறியாமை, வறுமை. இலவசம் என்ற ஒரு வார்த்தையை வந்து என் மக்களை அடிமைப்படுத்தும் ஒரு வார்த்தைன்னு நான் சொல்றோம். சரியான தரமான கல்வியும், தரமான கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பும், வேலைவாய்ப்பு சார்ந்த விவசாயம் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த தொழில் உற்பத்தி பண்றது, வேலைவாய்ப்பு உருவாக்குறது, புதிய வேலைகளை வகுத்து கொடுப்பது, இதெல்லாம் எதுவும் இருக்குதா? இது நான் வந்து மறுக்கிறேங்க. எப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் வந்து தான் உங்களுக்கு படிப்பையும் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்றப்ப அது தரமா தானே. அதுக்கு தான் நிறைய சொல்லிட்டாரு, பெரியார் தான் கற்றுக் கொடுத்தாரு. பெரியாரும் ஒரு நபர் தான், பெரியார் தான் அப்படின்னு கிடையாது. பெரியாரும் ஒருவர். சமூக மாற்றங்களுக்கான சமூக நீதி மாற்றங்கள், பெண் உரிமை, அதேபோல மது போதை எல்லா தமிழ்நாடு உற்பத்தி செய்கிறது, அதேபோல வந்து தாழ்த்தப்பட கொடுக்கப்பட்ட உண்டான பாதுகாப்பு, சமூக நீதி, இதெல்லாம் சார்ந்த விஷயங்களை வந்து பெரியார் மட்டும் தமிழ்நாட்டை செய்யலை. பெரியாரை கடந்து ஜீவானந்தத்திலிருந்து இன்னும் சொல்ல போனா வந்து பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து செஞ்சதானே. பெரியார் மட்டுமே இந்த சீர்திருத்தம் பண்ணதுல பெரியார் மட்டும் காரணம் அல்ல, பெரியாரும் ஒரு வரவலாம். அதுதான் பெரியார் தான் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம எதுக்குறோம். பெரியார் தான் சமூக சீர்திருத்தத்தை கொண்டாந்தாரு, பகுத்தறிவை கொண்டாந்தாரு அப்படின்னு சொன்னா இது யார் ஏத்துக்கிறது? எப்படி ஏத்துக்க முடியும்? இல்லை சரி, அப்ப நாடு கிட்டத்தட்ட வந்து 1560 1560 வெள்ளைக்காரன் உள்ள வந்தான்.
1947 சுதந்திரம். அதுக்கு முன்னால் வரைக்கும் 330 வருஷம் அடிமையாக கிடந்தோம். அதுக்கப்புறம் வந்து 1947 முன்னால் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போன தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் யாருமே இல்லையா? அவங்க சொல்றது அது எப்படி சொல்றாங்க? இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க, கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு பெரியார் தான் காரணம்ன்றாங்க. இது என்ன கொடுமையாக இருக்குது நாட்டில்? அது எல்லாம் இதனால தான் நம்ம இந்த சொன்னோம்ல, நான் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் விட்டு ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்த மொழி பேசுகிறவன் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் ஏன் தமிழை ஆளலை? தமிழ்நாட்டில் ஏன் ஆளலை? நீங்களே சொன்னீங்க அப்படி ஆளுநர்னு கேட்குறீங்க. ஓபிஎஸ் இருக்காரு, அதுதான் அவன் தமிழாக இருந்தால் ஆண்டிருக்காரு. அவருக்கு அடுத்து சொல்லுங்க. ஆண்டாங்க இவங்க தமிழ் சாதி மக்களுக்கான தமிழாட்சி ஆண்டாங்களா? அவங்களும் திராவிடாட்சி தான் ஆண்டாங்க. திராவிட பொருள் நீங்க சொன்னீங்க தமிழர் இருந்திருக்காங்க. தமிழராக ஆண்டவர் தமிழனுக்கான ஆட்சி ஆளாளராக தான் இருந்தாங்கன்னு சொன்னேன். தமிழர் ஆண்டாங்க, ஆனால் தமிழனுக்கான ஆட்சியாளர் இவங்களுமே. அவங்க என்ன ஆண்டாங்க? அவங்க ஆளும்போது என்ன ஆண்டுச்சு? தமிழ் மக்கள் தமிழ் மண்ணக்கா. உங்களுடைய கருத்து எப்படின்னா தமிழன் வந்து உட்காரணும் ஆளணும் தான் சொன்னீங்க, அதான் இருந்திருக்காங்க. நான் ஆளலாம், ஆண்ட மக்களுக்கான ஆட்சி ஆளணும்ல, தமிழ் ஜாதியை வளர்க்கக்கூடிய ஆட்சி ஆளணும்ல, தமிழ்நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்கிற ஆட்சி ஆளணும்ல. வளங்களை பாதுகாத்துருக்காங்களா? எடப்பாடி ஐயா வந்து என்ன பாதுகாக்காரு? அது அந்த நம்ம தஞ்சாவூர் பக்கமெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் அறிவிச்சார்ல, அது இல்லை. அதை கூட சொல்லணும். அப்புறம் எதுக்கு ஒரு ஆட்சி இருக்காரு? இன்னொன்று ஒரு சின்ன விஷயம் தான். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினராங்க, 39 + ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினுடைய கடமை என்ன? சட்டமன்ற உறுப்பினர் கடமை என்ன? இவங்க ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறாங்க? இவங்க வந்து மக்களுக்கான வேலை செய்யும்போது இந்த பணம் யாருடைய பணம்? இந்த பணம் யாருடைய பணம்? இந்த பணம் எல்லாமே மக்களுடைய பணம் தான். மக்களுடைய பணம் தான் பட்ஜெட் போடப்பட்டு அதன் மூலம் ஆட்சியாளர்கள் வந்து ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்கி அந்த அடிப்படையில் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. யாருமே தான் கையில் வந்து பணம் போடலையே. எந்த எம்எல்ஏ எந்த சட்டமன்ற உறுப்பினராவது பார்லமெண்ட் தான் கையில் உள்ள பணத்தை போட்டு மக்களுக்கான வேலை செஞ்சுருக்காங்களா? இல்லையே. இது ஜனங்கள் யோசிக்கல. அதனால தான் வலிமை வந்து வாக்கு வலிமை மிக வலிமையானது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம மக்கள் உணரல. யானை தன்னுடைய தும்பிக்கையுடைய பலம் அறியாமல் இருக்க போய் தான் ரோடு காட்டில் பிச்சர் கூடிய நிலைப்பாடு உருவாக்கக்கூடிய பாகன் வந்து பிச்சர் வைக்கிறான். அது மாதிரி தான் இந்த மக்களுடைய வலிமை தெரியாதனால இந்த ஆட்சியாளர்கள் 500 1000 கொடுத்து ஓட்டை வந்து கடைகளில் வாங்கல பொருளை விலைக்கு வாங்கின மாதிரி வாங்கி அறியாமையும் வறுமையும் காரணமாக காட்டி இந்த மக்களை வந்து அப்படியே வச்சிருப்பான். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இன்னும் வச்சுக்கிட்டோம். காரணம் இந்த நாடு நீ சீரழிஞ்சு மோசமாக போச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் சாராயம் பெருக்கெடுத்து ஓடலையா? சரி, ஒரு பெண்கள் ஊராமே தொலைக்காட்சி பெட்டியில் வந்து மூழ்கிட்டாங்க, நாடகத்தில் மூழ்கிட்டாங்க. அதுதாங்க சொல்றேன். நான் நீங்க பெரிய இதை வந்து படிங்கன்னு சொல்றேன். நீங்க படிக்கலன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு முன்னேற்றம் வந்திருக்குங்க. அதான் படிங்க, வாங்கி படிங்க. அப்போ போக முட்டாத அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் பிள்ளை சமீபத்தில் வந்து விஜய் கூட சொல்றாரு பெரியார் படிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பெரியார் படி நல்ல கருத்துக்கு யாரும் சொன்னா படிக்க முடியாது. அது தப்புலாம் கிடையாது. நீங்க வந்து அவதூறா பேசிக்கிறீங்க. வாங்கி படிச்சீங்கன்னா பெரியார் நல்ல கருத்துக்கு சொன்னா நல்ல கருத்து படிப்போம். நிறைய இருக்கு, இருக்கட்டும். அப்போ அது அவதூறா பேசினா கணக்கில் வராமல் போயிருமா? என்ன அவதூறா பேசுறீங்க? அதான் சொல்லிட்டேன். அதான் எங்கள் அண்ணன் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னார்ல, பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரியார் வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல சொன்னது சரிதான், நான் சொன்ன கருத்து வந்து தவறுன்னு சொல்லி நிரூபின்னு சொல்றாருல. விடுதலை பத்திரிகையில் உண்ட செய்திகளை எடுத்து இப்போ இதுக்கு முன்னால ஒரு விஷயம், இந்த பெரியாருடைய பெரியார் விஷயமா நடக்கூடிய இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் 20 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 20 நாளுக்கு முன்னால கிட்டத்தட்ட 50 வருஷமா வந்து பெரியார் வச்சு தானே ஓட்டினாங்க. அப்போ பெரியாரிங்க பிம்பம் வந்து மிகப்பெரிய பிம்பமாக இருந்துச்சு. அந்த பிம்பத்தை வந்து நாமளும் வந்து அதை எதிர்க்கலை, அண்ணனும் எதிர்க்கலை. ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த நிலைப்பாடு வந்திருக்குது? எல்லாமே பெரியார் தான், இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கைக்கான பெரியார் தானே. அப்போ தமிழ்நாடு நாசம் போனதுக்கு பெரியார் தான். பெரியார் நீ ஏற்றுக்கலாமா? சரி, பெரியார் இவங்க பெரியாரிஸ்டுடைய இதில் போவோம். பெரியார் நல்ல கருத்துக்கள் சொல்லி கொடுத்தாரு, நல்ல தத்துவத்தை வச்சு கொடுத்தாரு, பெண்ணடிமையை ஒழிச்சாரு, மதுவை ஒழிச்சாரு, சமத்துவத்தை பெற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் சொன்ன விஷயங்களை ஆட்சியாளர்கள் பின்பற்றிருக்கீங்களா? சரிப்படுத்திருக்கீங்களா? மதுவை ஒழிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து மதுக்கடையே இல்லாத மாயம் மாற்றிருக்கீங்களா? சொல்லுங்க. வேங்கவையில் மலம் குழந்த பிரச்சனை 2 வருஷம் ஓடி இருக்குது. 2 வருஷம் சமூக நீதி சொல்லக்கூடிய நீங்கள் 2 ஆண்டு காலமாக ஒரு சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வேங்கவேலில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து கொடுத்த அந்த குடிநீர் தொட்டியில் அதை கூட இன்னும் வந்து ஆட்சியாளர் கண்டுபிடிக்கலையே. இதில் எப்படி இது பெரியார் சொன்ன அந்த சமத்துவம் சார்ந்த விஷயங்களை வந்து இதானா? அப்போ இதெல்லாம் அப்போ இந்த மாதிரி பண்ணால் நீ கண்டுக்கான்னு சொல்லியிருக்காரா? சரிங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து பெரியார் படிங்க, படித்து அடுத்த காணொலியில் பார்ப்போங்க. மகிழ்ச்சி. நன்றிங்க.